என் அன்பு வணக்கம். இன்றைக்கி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக கோவக்காய் வச்சு தான் நம்ம ஒரு பொரியல் பண்ண போகிறோம். இந்த மாதிரி கோவக்காய் கட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ உங்களுக்கு தேவையான அளவு கோவக்காய் எடுத்துக்கோங்க கொஞ்சமாக. ஸோ உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் கட் பண்ணிங்க. நான் ரவுண்டாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ கேஸ் ஆன் பண்ணி ஒரு கடாயை வச்சுக்கலாம். கடாய் நல்லா காயட்டும். காஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். எந்த எண்ணெய் வேணாலும் நீங்கள் ஊற்றிக்குங்க. எண்ணெய் நல்லா காயட்டும். காஞ்சதுக்கப்புறமா நம்ம கடலைப்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். ஸோ அது நல்லா பொரியட்டும். அதுக்கப்புறம் ஒரு 4 முந்திரி, அதுக்கப்புறம் தனியா ஒரு டேபிள் ஸ்பூன், எல்லாத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணி கொடுத்துடலாம். கொஞ்சமாக சீரகத்தை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் சீரகம். எல்லாத்தையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் தனியாக. ஆனால் கம்மியாக வச்சுட்டு செய்யுங்க. இதோடு சேர்த்து கொஞ்சமாக உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ கொஞ்சமாக புளி ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. அப்புறம் பூண்டு போட்டுக்கலாம். ஒரு 6 பல் பூண்டு போட்டிருக்கோம். எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு காஞ்ச மிளகாய் தனியாக எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வறுத்த எல்லாத்தையுமே தனியாக எடுத்து ஆற வச்சுட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம் நம்ம. ஸோ இந்த மாதிரி கோவக்காயில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. கோவக்காய் ரொம்ப நல்லது உடம்புக்கு. தனியாக எடுத்தாச்சு. அதே கடாயில் சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடியில் ஆட் பண்ணிக்கலாம். சின்ன வெங்காயம் ரொம்ப நல்லது உடம்புக்கு. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் கோவக்காவை ஆட் பண்ணிக்கலாம். கோவக்காய் நல்லா ஆட் பண்ணி நல்லா வதக்கி கொடுத்துருங்க. கோவக்காய் சுகரை கண்ட்ரோல் பண்ண உதவும், புற்றுநோயை கட்டுப்படுத்தும், மோஷன் ப்ராப்ளத்துலேருந்து விடுதலை பெறலாம் நம்ம. அதுக்கப்புறம் நிறைய நோய் எதிர்ப்பு சக்தியை மேம்படுத்தும். இது ரொம்பவும் நல்லது உடம்புக்கு. எல்லாருமே சாப்பிட்லாம். உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்குங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். ஸோ எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது கோவக்காவை எந்த முறையிலும் நம்ம செஞ்சு சாப்பிட்லாம். பொரியலாக பண்ணி சாப்பிட்லாம், கிரேவியாக பண்ணி சாப்பிட்லாம். இன்றைக்கி நம்ம சட்னி தான் செய்கிறோம். கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். 2 தக்காளி ஆட் பண்ணியிருக்கோம். எல்லாம் நல்லா வதங்கட்டும். ஸோ இட்லி, தோசை எல்லாத்தோடு வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். இதோடு சேர்த்து கொத்தமல்லி, கருவேப்பிலை, புதினா ஒரு கைப்பிடி அளவுக்கு எல்லாமே சேர்த்து எடுத்து வச்சுருக்கோம். எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. புதினா ரொம்ப நல்லது உடம்புக்கு. ஸோ எல்லாமே நல்லா வதங்கட்டும். வதங்கிட்டு நல்லா ஆற வச்சுருவோம் நம்ம. அதுக்கப்புறம் நம்ம இந்த முன்னாடி வறுத்து வச்சுருலாம் அந்த கடலைப்பருப்பு, தனியா எல்லாத்தையுமே வறுத்து ஆற வச்சுருக்கதை அரைச்சிடலாம். அதே மிக்ஸி ஜாரில் நம்ம வதக்கி வச்சுருக்க இந்த கோவக்காய், வெங்காயம் எல்லாத்தையுமே ஒன்றா சேர்த்து நல்லா அரைச்சிடலாம். அரைச்சி தனியாக இந்த மாதிரி எடுத்து வச்சிடலாம். அதே போல் ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம். பாத்திரம் நல்லா காஞ்சதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காயட்டும். காஞ்சதுக்கப்புறமா கடுகு போட்டுக்கலாம், சீரகம் போட்டுக்கலாம். நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம பாருங்கள் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் தட்டிக்கலாம். ஸோ ரொம்ப சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், சூப்பரான சட்னி. இந்த சட்னியில் அப்படியே தாளிச்சதை ஊற்றிடலாம். ரொம்பவும் டேஸ்ட்டான ஹெல்த்தியான நம்மளுடைய கோவக்காய் சட்னி தான். ஸோ உங்கள் வீட்டில் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. புதுசாக யாராச்சும் பார்க்கணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் இருக்குது. மீண்டும் மீண்டும் சுவைக்க தோண்டும் ஆனாஸ் கிச்சன் தமிழ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.